வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கார். சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டார். அவர் பண்ண தப்புக்கு மைனர் பனிஷ்மெண்ட் கொடுத்தால் போதுமானது அப்படின்னு அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் நினைக்கிறார். அப்போ மைனர் பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணுறதுக்கு அவர் மேலே 17A கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் போதுமானது அப்படின்னு நினச்சி 17A கீழ் ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த நோட்டீஸை வாங்கினா அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அதுக்கான பதிலை கொடுத்துட்டார். இப்போ அந்த ஒழுங்கு நடவடிக்கை கோப்பில் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இதுக்கடையில் அதே கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே வேறு சில அலிகேஷன்ஸ் வந்துருச்சு. அவர் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. கவர்மெண்ட்டுக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலருக்கு வருது. இப்போ அந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மேஜர் பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது. அப்போ மேஜர் பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மேலே 17B கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு சில நடைமுறைகள் இருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு உதாரணத்தோடு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் எளிமையாக புரியும். சரிங்களா? ஒரு ஆஃபீஸில் ஒரு ஸ்டோர் கீப்பர் இருக்கார். அந்த ஸ்டோர் கீப்பர் அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்கும் அவர் தான் இன்சார்ஜாக இருப்பார். அதுக்கு எல்லாமே அவர் தான் பொறுப்பு. ஒரு நாள் கவனக்குறைவாக அவர் செயல்பட்டதுனால அங்கே வச்சுருந்த கப்பன் சாசர்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஒரு 600-700 ரூபா பெருமானம் உள்ள பொருள்லாம் உடைச்சிட்டார். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கால் ஃபோர் பண்ணுறாங்க. 17A கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவருக்கு மைனர் பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. அவரும் பதில் கொடுத்துட்டார். இப்போ அதில் அவருக்கு பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். இதுக்கிடையில் அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 2 ஆஃபீஸரை டெப்யூட் பண்ணுறார். அந்த ஸ்டோர் ரூமில் போய் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், ஸ்டாக் ரெஜிஸ்டருக்கும் அங்கே இருக்கிற பொருளுக்கும் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. டெப்யூட் பண்ண அந்த 2 ஆஃபீஸர் போய் அந்த ஸ்டோர் ரூமில் எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸ்டாக் ரெஜிஸ்டர் வச்சுக்கிட்டு எல்லா பொருளையும் வெரிஃபை பண்ணால் நிறைய பொருள் ஷார்ட்டேஜ் வருது. சில பொருள்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, வேஸ்ட் ஆகிருக்கு. அவங்க ரிப்போர்ட்டை அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலருக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்தந்த பொருள்லாம் ஷார்ட்டேஜாக இருக்குது, இந்தந்த பொருள்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, இந்தந்த பொருள்லாம் வேஸ்ட் ஆனதன் காரணமாக இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாருங்கிற மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மேஜர் பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்கிறதாக அவர் கருதுகிறார். இப்போ அந்த ஸ்டோர் கீப்பருக்கு மேஜர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த 17A கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் அது சரியாக இருக்காது. அப்போ அவருக்கு 17B கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து தான் மேஜர் பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணணும். அப்போ 17B கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக அவர் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஏற்கனவே கவனக்குறைவாக உடச்சிட்டாருன்னு சொல்லி தான் 17Aல எக்ஸ்ப்ளனேஷன் கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும், அதையும் ஒரு சார்ஜஸாக போட்டு கவனக்குறைவாக செயல்பட்டதால் நீங்கள் அரசுக்கு இத்தனை ரூபா இழப்பை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கப்பன் சாசர் உடைச்சதுக்கு தனியாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்தலாம். அதோடு சேர்த்து இப்போ 17B கீழ் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் புதிய குற்றச்சாட்டுகளையும் சேர்க்கணும். என்ன சொல்லணும், இந்த மாதிரி ஸ்டாக் ரெஜிஸ்டருக்கும் இருக்கிற பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது, இதெல்லாம் ஷார்ட்டேஜாக வந்திருக்கு. அடுத்தது இந்தந்த பொருள்லாம் சேதாரமாக இருக்குது, இது உங்களுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டது, இதன் மூலம் கவர்மெண்ட்டுக்கு இத்தனை ரூபா லாஸு அப்படின்னு சொல்லி அவர் மேலே புதுசாக குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்தி 17B கீழ் எக்ஸ்ப்ளனேஷன் கால்ஃபர் பண்ணணும். சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கால்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதிலை வாங்கினதுக்கப்புறம் என்கொயரி ஆஃபீஸர் நியமனம் பண்ணணும். அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த என்கொயரி ஆஃபீஸர் கொடுக்குற என்கொயரி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும்.
அதனால் 17A கீழ் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு அதில் வந்து மேஜர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னால் 17B கீழான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுக்கான நடைமுறைகளை பின்பற்றி அதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.